ஹலோ எவ்ரிவன். நம்ம ஆல்ரெடி 4 வீடியோ போட்டாச்சு. கடைசி வீடியோ டைப் 7 அண்ட் 8 இதுதான் கடைசி பார்ட்டா இருக்கும். ஓகேங்களா? இந்த டாபிக்ல இதான் கடைசி வீடியோவே. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்ம டாபிக்ல போலாம். டைரக்ட்டா சம்முக்கே போலாம். அது வந்து நான் சால்வ் பண்றேன். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிரும். ஓகேங்களா? இஃப் த இன்ட்ரெஸ்ட் ஆன் 1200 பி மோர் தென் த இன்ட்ரெஸ்ட் ஆன் rupees 1000 by 30 rupees in 3 years, ஃபைண்ட் த ரேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளான சம். ஃபார்முலா படி போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். சின்ன லாஜிக். ஓகேங்களா? நான் ரெண்டு மெத்தட்லையும் சால்வ் பண்ணுறேன். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் ஈஸியாக ஒரு லாஜிக் மெத்தடில் சால்வ் பண்ணுறேன். இந்த சைடு சால்வ் பண்ணுறேன். ஓகேங்களா? லாஜிக்கா இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து 1200 கொடுத்துருக்கீங்க. இன்னொருத்தவங்களுக்கு வந்து 1000 கொடுத்துருக்கீங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 1200 கொடுத்தவங்கள்ட்ட நமக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஓகேங்களா? 3 வருஷத்துல. ஆனா அது 1000 கொடுத்த ஒருத்தவங்கள்ட்ட கம்மியா கிடைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். அப்படித்தானே? எத்தனை வருஷம்? n = 3. பிரின்சிபல் அதுதான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு தெரியாது. ஆனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஈக்குவல் தான். ஒரே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆனா வந்து 1200 கொடுத்ததுனால உங்களுக்கு அதிகமா அமௌண்ட் வரும். 1000 கொடுத்ததுனால உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட் எவ்வளோ டிஃபரன்ஸ் ஆகுது பாருங்க. பை 30 ருபீஸ் வந்து டிஃபரன்ஸ் ஆகுது. ஓகேங்களா? அதே இந்த அமௌண்ட் பாருங்க, 1200 இருக்கு, 1000 இருக்கு. ஓகேங்களா? இந்த அமௌண்ட்டுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளோ பாருங்க, 200. ஓகேங்களா? ஸோ இது அவ்வளோதாங்க, சிம்பிள். இதை மட்டும் பண்ணிட்டுனா உங்களுக்கு சிம்பிளுங்க. எப்படி? இப்போ வந்து 200 தான் இந்த 30 ரூபாய்க்கு வந்து ஈக்குவல். அதாவது 3 வருஷத்துக்கு. அப்படித்தானே? ஸோ நம்ம ஃபார்முலாவில் போட்டுருவோம். எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. இதை நீங்கள் லாஜிக்காக இன்னும் சால்வ் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு சம்னால கொஞ்சம் ஃபார்முலாவே லைட்டாக டச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பிரின்சிபல் எஸ்ஐ எவ்வளோ டிஃபரன்ஸ் ஆகுது? 30 ருபீஸ். பிரின்சிபல் எவ்வளோ? 200. எப்படி 200 வந்துச்சுன்னா, இதுதான் பிரின்சிபல். இப்போ இந்த பிரின்சிபல் வந்து இந்த 200 தான் 30 வட்டி வித்தியாசம் வருது. அப்படிதானே? 1200 விட்டுருங்க, 1000 விட்டுருங்க. இந்த 1000 சமம் ஆயிடும். பேலன்ஸ் எப்படி எழுதிக்கலாம்னா 1000 பிளஸ் 200 எழுதிக்கலாமா? 1000 பிளஸ் 200. இந்த 1000 இந்த 1000 ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிறது 200. இந்த 200க்கு தான் 30 ருபீஸ்ங்கிறது வித்தியாசம். அப்படித்தானே? அப்போ இந்த பிரின்சிபல் வந்து 200 எடுத்துட்டு இந்த வித்தியாசமான அமௌண்ட் வந்து எஸ்ஐன்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? என்ன வந்து ஒரு 3 இயர்ஸ், ஆர் நமக்கு தெரியாது, டிவைட் பை 100. கேன்சல் பண்ணீங்கன்னா ஆர் ஈக்குவல் டு அந்த 12 அடிச்சிங்கன்னா 5%. சரி, உங்களுக்கு இது கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. டேரெக்டாக ஃபார்முலாவில் போட்டுடலாம். 2 கண்டிஷன் இருக்கணும். ஒன்று வந்து பிரின்சிபல் 1, பிரின்சிபல் 2. ஓகேங்களா? பிரின்சிபல் 1 எவ்வளோ? 1200. இது வந்து 1000. சேம் அதே தான். n ஈக்குவல் டு 3, n ஈக்குவல் டு 3. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ வந்து என்ன பண்ணலாம்னா, இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 30 ரூபா கிடைக்குது டிஃபரன்ஸ். அதானே? ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபார்முலா. எஸ்ஏ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாலேருந்து இந்த ஃபார்முலா மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 30 ரூபா கிடைக்குது. அப்படிதானே? அப்போ 1200 இன்டூ n வந்து 3 இன்டூ எக்ஸ், அதான் ஆர்னு வச்சுக்கோம், டிவைடட் பை 100 மைனஸ் 1000 இன்டூ 3 இன்டூ ஆர் டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 30 ருபீஸ் டிஃபரன்ஸ். அதாவது இந்த அமௌண்ட்லேருந்து ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்ததுலேருந்து இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்தது மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர டிஃபரன்ஸ் வந்து 30 ரூபா. அதை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6r ஈக்குவல் டு 13 கிடைக்கும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆர் ஈக்குவல் டு ஆஸ் வெல் அஸ் நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி தான் 5%. ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு லாஜிக்காக சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இதான் லாஜிக் மெத்தட். லாஜிக் மெத்தட் வேணால் நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியுறதுக்காக. நான் லாஜிக் மெத்தட் ஒரே ஒரு வாட்டி மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு புரிஞ்சிட்டிங்கன்னா எல்லா சமுக்குமே இங்கே ஃபார்முலாவே இல்லாமல் டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். நம்ம வந்து ஒரு 30 செகண்ட்ஸில் கூட ஃபார்முலா கண்டுபிடிச்சிடலாம். சாரி, ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இஃப் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 1200 பி மோர் தென் த இன்ட்ரெஸ்ட் ஆன் 1000. ஓகேங்களா? அதாவது இந்த 1200 கொடுத்தவங்கள்ட்ட நம்ம வாங்குற இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் 1000 கொடுத்தவங்களை விட. சேம் கிரிட்டேரியா தான். n ஈக்குவல் டு 3, n
ஆனால் இங்கே என்ன டிஃபரன்ஸ் ஆகுதுன்னா அந்த இரநூறுவாய்க்கு தான் உங்களுக்கு அந்த 30 ரூபா வித்தியாசம் வருது. எக்ஸ்ட்ரா கொடுத்தா அந்த இரநூறுவா 1000 ரூபா இவங்கள்ட்டையும் கொடுத்துருக்கீங்க, 1000 ரூபா இவங்கள்ட்டையும் கொடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு சேம் அமௌண்ட் தான் ரீஃபண்ட் ஆகும். ஆனால் இவங்கள்ட்ட 1200 கொடுக்கும்போது இவங்க கொடுக்குற அமௌண்ட் வந்து நமக்கு ரிட்டர்ன் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. எவ்வளோ கொடுப்பாங்கன்னா நம்ம எவ்வளோ கொடுத்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரும். அப்படிதானே? ஸோ இரநூறுவா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்க. ஸோ அதனால 30 ரூபா வித்தியாசம் வருது. ஸோ இந்த இரநூறுவா வந்து நீங்கள் பிரின்சிபலாக எடுத்துக்கணும். இந்த 30 ரூபாங்கிறது உங்களுக்கு கிடைச்ச வட்டியாக எடுத்துக்கணும். ஸோ அதை அப்படியே ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா 30 ஈக்குவல் டு பிக்கு வந்து நம்ம 200 சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். 200 இன்ட்டு 3 இன்ட்டு ஆர். ஓகேங்களா? ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா ஆர் ஈக்குவல் டு 5% கிடைக்கும். ஓகேங்களா? A sum of rupees 1500 is lent out in two parts in such a way. அதாவது ஒரு பிரின்சிபல் இருக்கு 1500 வாங்குறது, அதை 2 பேர்கிட்ட கொடுக்குறீங்க. ஓகேங்களா? ஒரு ஏ ஒரு பி. ஓகேங்களா? That the simple interest on one part at 10% per annum for 5 years. N equal to 5 years. Rate of interest வந்து 10%. ஓகேங்களா? Then is equal to that one another part at 12.5 per annum for 4 years. 4 years. Rate of interest வந்து 12.5. என்ன சொல்லியிருக்காங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு, அதாவது இதோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது எக்ஸ்னா இதோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் எக்ஸ், அதாவது இதுவும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இங்கே என்ன கிடைக்குதோ அதே தான் இங்கேயும் கிடைக்கும். ஓகேங்களா? த சம் லென்ட் அவுட் அட் 12.5% இஸ் இன் ருபீஸ். அதாவது இந்த பிக்கு கொடுத்த எவ்வளோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. எவ்வளோ கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம டேரெக்டாக சால்வ் பண்ணலாம். சரிங்களா? நமக்கு தெரிஞ்சது வந்து எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. இங்கேயும் பிஎன்ஆர் பை 100 ஃபார்முலா அப்ளை பண்ணாலும், இங்கேயும் பிஎன்ஆர் பை ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் கிடைக்க போகிற ஆன்சர் வந்து ரெண்டுத்துக்கும் சேம் தான். எஸ்ஐ வந்து சேம். அப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணலாம், இங்கே ஒரு எஸ்ஐ கிடைக்கும், இங்கே ஒரு எஸ்ஐ கிடைக்கும். ஓகேங்களா? இந்த ஏக்கு ஒரு எஸ்ஐ கிடைக்கும், இந்த பிக்கு ஒரு எஸ்ஐ கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது சால்வ் பண்ணிக்கலாம். பிஎன்ஆர் பை 100 ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. ஓகேங்களா? இங்கே ஏ, இங்கே பி. ஓகேங்களா? ஸோ நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே கொடுக்குற அமௌண்ட்டும் அங்கே கொடுக்குற அந்த எஸ்ஐயும் ஈக்குவலாக இருக்கும். இங்கே கொடுக்குற எஸ்ஐ அமௌண்ட்டும் இங்கே கொடுக்குற எஸ்ஐ அமௌண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம டேரெக்டாக வந்து இந்த பிஎன்ஆர் பை 100யும் பிஎன்ஆர் பை 100 ஏவோடையும் பியோடையும் ஈக்குவல் பண்ணிடலாம். ஸோ அப்போ ஈக்குவல் பண்ணும்போது என்ன வரும், இங்கே பி எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பீங்க, ஒரு 1000 ரூபான்னு கொடுத்துருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 1000 ரூபாங்கிறது எக்ஸா வச்சுக்கோங்க. எக்ஸ் கொடுத்துருக்கீங்க, எக்ஸ் அமௌண்ட் கொடுத்துருக்கீங்க. எத்தனை? 5 வருஷத்துக்கு 10% 100 இஸ் ஈக்குவல் டு. ஓகேங்களா? இங்கே ஒரு 1000 ரூபா போயிடுச்சுன்னா உங்கள்கிட்ட மீதி எவ்வளோ இருக்கும்? 500 ரூபா இருக்கும். அதை நீங்கள் எப்படி எழுதுவீங்க? 1500 ரூபால இந்த 1000 ரூபா போயிடுச்சு. ஓகேங்களா? புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? எக்ஸை வந்து சும்மா ஒரு 1000 ரூபா நம்ம சும்மா அசம் பண்ணிக்கலாம். ஆனால் ஆன்சர் அது கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்காக எக்ஸ் 1000 ரூபா கொடுத்துருக்கீங்க. பேலன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 1500 ரூபா மைனஸ் 1000 ரூபா. அந்த 1000 ரூபாய்க்கு மேலே எக்ஸ் போட்டுருக்கீங்க. ஓகேங்களா? அதனால இங்கே பி கொடுத்த அமௌண்ட் வந்து வேற இன்டூ 4 இயர்ஸுக்கு 12.5 வந்து 25/2 எழுதிக்கலாம். ஓகேங்களா? அதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 25/2 ஆல்ரெடி ஒரு 100 இருக்கும். பிஎன்ஆர் பை 100 அந்த 100. ஓகேங்களா? இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா 100 கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 1500 மைனஸ் எக்ஸ். அதாவது இது ஃபுல்லாமே கேன்சல் ஆகிடும். இந்த 5 10 4 25/2 எல்லாமே கேன்சல் ஆகிடும். அதை பாருங்களேன், 4 × 25 100 வந்து 50. அதே மாதிரி 5 × 10 வந்து 50 கேன்சல் ஆகிடும் அப்படியே மொத்தமாக. ஸோ உங்களுக்கு அடிச்சு போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்காது, அதனால அப்படி இருக்கேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1500 மைனஸ் எக்ஸ். அப்போ இந்த எக்ஸ் அந்த சைடு போயிடுச்சுன்னா 2x ஈக்குவல் டு 1500. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இது வந்து 750. ஓகேங்களா? அதாவது இவருக்கு வந்து நம்ம ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்கோம். 1500 ரூபால ஒரு 750 ரூபா கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? 750 ரூபா கொடுத்துருக்கோம். அப்போது 1500 ரூபால 750 ரூபா போச்சுன்னா இங்கே இவருக்கும் 750 ரூபா தான் கொடுத்துருக்கோம். அப்போது பிரின்சிபல் வந்து இவருக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னா கேட்பாங்க. பிக்கு வந்து கொடுத்த பிரின்சிபல் அமௌண்ட் வந்து பியோட பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 750 rupees. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். ஸோ அகைன் சொல்கிறேன்,
உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1500 ஒருத்தவங்களுக்கு ஏங்கிறவங்களுக்கு ஒரு பார்ட் கொடுக்குறீங்க, பிங்கிறவங்களுக்கு இன்னொரு அமௌண்ட் கொடுக்குறீங்க, பிரின்சிபல் அமௌண்ட் கொடுக்குறீங்க. வேற வேற வருஷம் வேற வேற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆனால் கிடைக்க போகிற வட்டியோட அமௌண்ட் வந்து ஈக்குவல். ஸோ நமக்கு தெரியும் எஸ்ஏ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. ஸோ இந்த ஏக்கு கொடுத்த வட்டியோட நமக்கு ரிட்டர்ன் வர வட்டியும் பியோட வட்டி நமக்கு ரிட்டர்ன் வரதும் சேம். அதனால நம்ம இந்த ஃபார்முலாவை ஈக்குவல் பண்ணிட்டோம். ஸோ ஈக்குவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்டியூட் ஆகும். அந்த சப்ஸ்டியூட் ஆகும்போது ஒருத்தவங்களுக்கு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறீங்க, மீதி உள்ளவங்களுக்கு 1500 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறீங்க. இங்கே தான் நீங்கள் நல்லா பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஆன்சர் கிடச்சிடும். அந்த ஆன்சரை வந்து இந்த எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி மீதம் உள்ள 1500 எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, சப்போஸ் ஏவுக்கும் கேட்கலாம், ஏக்கு கேட்டிங்கன்னா இதே 750 அது ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் மாடல் டைப் 8, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைப் 8ல் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் யூஸ் பண்ண ஃபார்முலா வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணும். நம்ம ஆல்ரெடி என்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம், எஸ்ஏ ஈக்குவல் டு பிஎன் ஆர் பை 100 தான் பார்த்துருக்கோம். என்ன வந்து ஓகேங்களா? இந்த பிஎன்ஆர் பை 100 கேப்ஸ்லேயே யூஸ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். இது வரைக்கும் பார்த்தது வந்து என்னங்கிறது நம்ம இயர்ஸில் கால்குலேட் பண்ணியிருக்கோம். சம்டைம்ஸ் மந்த்லையும் கால்குலேட் பண்ணி டிவைட் பை 12 போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன டைப்போட நேம்னா ரெக்கரிங் டெபாசிட். நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கோம், ஆர்டி போடுறோம், மந்த்லி ஆர்டி இவ்வளோ அமௌண்ட் போடுறோம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்கள்கிட்ட நீங்கள் சேலரி வாங்குறீங்க, ஒரு 10,000 வாங்குறீங்கன்னா மந்த்லி நீங்கள் சேவிங்ஸில் வந்து 1000 அந்த பேங்க்கில் போடுறீங்க, ஆர்டி போடுறீங்க 1000னா உங்களுக்கு 5 வருஷம் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்குதோ, அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குதோ அதுதான் எஸ்ஐ. ஓகேங்களா? ஒரு இதுக்கான ஃபார்முலா பார்த்தோம்னா இது ஒரு மாடிஃபிகேஷன். இதே தான் ஃபார்முலா, கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும் மந்த்துக்காக. எஸ்ஐ ஈக்குவல் டு பிரின்சிபல் அதே தான், எண்ணுக்கு பதிலாக n இன்டூ n+1. ஆர் வந்து அதே தான், ஆர் பை 100. இப்போ இங்கே என்னங்கிறது வந்து மந்த்தில் சொல்லுவோம். நம்ம எப்பயுமே பெரிய எண்ணுங்கிற கேபிட்டல் எண்ணுங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸில் சொல்லியிருப்போம். சம்டைம்ஸ் மந்த்லேயும் சொல்லுவோம், மந்த்தில் சொல்லும்போது டிவைட் பை 12 பண்ணுவோம்ல, அதே தான் இங்கே என் ஸ்மால் எண்ணுங்கிறது நம்பர் ஆஃப் மந்த்தில் சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு எண்ணுக்கு 12 போடணும். ஓகேங்களா? அப்போ n இன்டூ இன்னொரு என் டேர்ம் இருக்குது. ஓகேங்களா? அது அப்போது இங்கே ஒரு எண்ணுக்கு வந்து டிவைட் பை 12 போடணும், இங்கே ஒரு எண்ணுக்கு இருக்கிறதுனால இன்னொரு 12 போடணும். ஸோ வந்து 12 + 12 24, மொத்தம் 24 போடணும். இதுதான் ஃபார்முலா மெயினான சேஞ்ச். ஓகேங்களா? அதாவது நம்ம ஆல்ரெடி தெரியும் பிஎன்ஆர் பை 100 மந்த்தில் போட்டிங்கன்னா இங்கே சம்திங் ஏதோ ஒரு மந்த் 8 மந்த்னு போட்டிங்கன்னா டிவைட் பை 12ன்னு போடுவீங்க மந்த்தில் கன்வெர்ட் பண்ணுறது. பட் ஆனால் இங்கே வந்து 2 எண் இருக்குது. ஸோ அதனால் 12 இன்னொரு 12 ஆட் பண்ணிட்டீங்க. ஸோ 24. ஓகேங்களா? இதுதான் ஃபார்முலா, ரெக்கரிங் டெபாசிட்டுக்கு ஒரு ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ டேரெக்டாக சம்குள்ளே போயிடலாம். சம்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கே கொஞ்சம் புரியும். ஓகேங்களா? வை தே டெபாசிட் ₹500 at the beginning of every month for 5 years in a post office. If the rate of interest is 7.5, find the amount he will receive at the end of 5 years. இது எல்லாமே விட்டுருவோம். ஓகேங்களா? கொஸ்டினை வந்து நம்ம அப்புறம் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேசிக்காக அதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்க்கலாம். பிரின்சிபல் வந்து மந்த்லி 500 கொடுக்குறான் எவ்ரி மந்த்துக்கும் 5 இயர்ஸ்க்கு. ஒரு இங்கே நம்ம எப்பயுமே வந்து இயர்ஸில் கால்குலேட் பண்ண போகிறது இல்லை. ஸோ வந்து நம்ம மந்த்துக்கு தான் எடுத்துக்கணும். ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். ஸோ வந்து 5 வருஷத்துக்கு என்னங்கிறது வந்து 60 மாதம். கண்டிப்பாக ஆர்டி அப்படின்னு வந்தாலே இந்த எவ்ரி மந்த் அப்படின்னு கொடுத்துட்டாங்கனாலே மந்த்ஸில் தான் எடுக்கணும். ஓகேங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7.5%, அதாவது 15/2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். எப்பயுமே பாயிண்டில் வந்தால் கண்டிப்பாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் ஒரு கிவன் டேட்டா. கண்டிப்பாக ஒரு அமௌண்ட் கட்டியிருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 லட்சம் இவர் கட்டினார்னா 5 வருஷம் கழிச்சு 1.5 லட்சமாக கிடைக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், அது கிடைக்காது. கண்டிப்பாக அதுக்கு மேலே தான் அமௌண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? அந்த எக்ஸ்ட்ரா கிடைக்கிற அமௌண்ட்டு தான் இந்த ஆர்டியோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா வட்டி. ஓகேங்களா? ஸோ அவர் எவ்வளோ கட்டியிருப்பான்னு முதல்ல பார்ப்போம். அதுலேருந்து நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எவ்வளோ கட்டியிருப்பார், மாதம் 500 கட்டியிருப்பாரா? மாதம் 500 கட்டினார்னா 60 மாதத்துக்கு கட்டியிருப்பார். 500 × 60 மொத்தமாக 30,000 கட்டியிருப்பார். கண்டிப்பாக வரப்போகிற ஆன்சர் 30,000க்கு மேலே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ சம் சால்வ் பண்ணலாம். எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். அந்த 30,000க்கு எவ்வளோ கட்டிங்க. ஆனால் அமௌண்ட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் கிடைக்கிற அமௌண்ட் வந்து கண்டிப்பாக 30,000க்கு மேலே கிடைக்கும். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா
ஃபைண்ட் த அமௌண்ட்னு கேட்டிருக்காங்க. அமௌண்ட்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் எஸ்ஐ. ஓகேங்களா, இங்கேயும் அதே தான். இங்கே வந்து ஒரு ஆர் போட்டுருங்க, ஆர்டிக்கு ஆர்டி. ஓகேங்களா, டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ பி n இன்டூ n ப்ளஸ் ஒன் டிவைடட் பை ஆர் டிவைட் பை 100. இங்கே ஒரு 24. ஓகேங்களா, ஸோ சால்வ் பண்ணலாம். பி வந்து எவ்வளோ, 500 இன்டூ 60 இன்டூ 61 இன்டூ 15/2 இன்டூ 100. இங்கே ஒரு 24. இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ சால்வ் பண்ணிங்கன்னா அது வந்து 5718.75 கிடைக்கும் ருபீஸ். இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். பட் ஆனால் இதுதான் ஆன்சர் கிடையாது. என்ன கேட்டிருக்காங்கன்னா அமௌண்ட் கேட்டிருக்காங்க. இப்போ அமௌண்ட்டுன்னு பார்க்கும்போது அமௌண்ட் வந்து 30,000 ப்ளஸ் இந்த 5718.75 ருபீஸ். மொத்தமாக உங்களுக்கு கிடைச்ச அமௌண்ட் வந்து கண்டிப்பாக அது 30,000 விட அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டேன். அது எவ்வளோனா 35,718 ரூபா 75 பைசா. ஓகேங்களா, இதுதான் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்ச ஆர்டி அமௌண்ட். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ லாஸ்ட் சம் இந்த டாபிக் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயே லாஸ்ட் சம் தான் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். விஷால் டெபாசிட்டட் ₹200 per month for 5 years in a recurring deposit கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, ரெக்கரிங் டெபாசிட் கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து பிரின்சிபல் வந்து 200, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இயர்ஸ் வந்து 5 இயர்ஸ். ஸோ வந்து இதை வந்து என் ஸ்மால் என் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 60 month. ஓகேங்களா, இஃப் இ ரிசீவ்ஸ் 13,830 ஃபிக்ஸ்ட் பண்ணாங்க. பார்த்தீங்களா, அமௌண்ட் ஈக்குவல் டு 13,830. இது கொஞ்சம் யோசிக்கணும். அதான் நம்ம ரிவர்ஸில் பண்ணுறோம். அப்படியே சம் லாஸ்ட் சம் வந்து அமௌண்ட் கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, அப்படியே ரிவர்ஸ். ஓகேங்களா, சரி ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் பண்ணி நீங்கள் இப்போ ஆர்டியில் என்ன கண்டுபிடிக்கணும்னா மந்த்லி 200 தான். 5 வருஷத்துக்கு 60 மாதத்துக்கு எவ்வளோ கட்டியிருப்பாங்கன்னா 200 இன்டூ 60 மாதம் எவ்வளோ கட்டியிருப்பாங்க, 1,230 கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா, ஆனால் இவர் வாங்கின அமௌண்ட் வந்து 13,830 ரூபா. இதுதானே நமக்கு ஆல்ரெடி தெரியும், அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் எஸ்ஐ. இங்கே நமக்கு தேவையானது வந்து எஸ்ஐ தான் தேவை. ஸோ வந்து அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் ஈக்குவல் டு எஸ்ஐ. ஓகேங்களா, இப்போ எஸ்ஐ தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, எஸ்ஐ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அமௌண்ட் இதுதான், பிரின்சிபல் இதுதான், அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஓகேங்களா, ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா அதுக்கு 1,830 வரும். ஓகேங்களா, அவ்வளோதான், வேலையை முடிஞ்சுங்க. டேரெக்டாக ஃபார்முலா எஸ்ஐ ஆர்டியோட எஸ்ஐ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா பி n இன்டூ n ப்ளஸ் 1 divided by 24 into r by 100. ஓகேங்களா, நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் 1,830. பிரின்சிபல் வந்து 1,200 கட்டியிருப்பாங்க. சரி, 12,000 இன்டூ 60 இன்டூ 61 டிவைட் பை 24 இன்டூ ஆர் வந்து நமக்கு தெரியாது, ஆர் தான் கண்டுபிடிக்க போது டிவைட் பை 100. ஓகேங்களா, இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ சால்வ் பண்ணிங்கன்னா ஆர் ஈக்குவல் டு 24 டிவைடட் பை 4ன்னு வரும். 6%. ஸோ ஆர் வந்து 6%. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, சிம்பிளுங்க. நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு 200 கட்டுறோம். அப்போ 5 வருஷத்துக்கு எவ்வளோ கட்டணும் அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து இவ்வளோ ரிசீவ் ஆகுதுன்னா அந்த அமௌண்ட்லேருந்து நீங்கள் கட்டின அமௌண்ட் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தான் 1,830. அதாவது உங்களுக்கு கிடைச்ச வட்டி. நமக்கு ஆல்ரெடி தெரியும், இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா, ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஆன்சர் தான். ஸோ ஒரு சின்ன ரீகால் மட்டும் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இதான் கடைசி வீடியோ வந்து டாபிக். ஸோ சின்ன ரீகால். ஓகேங்களா, நமக்கு ஃபார்முலா மட்டும் ரீகால் பண்ணலாம். எஸ்ஏ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. இதுதான் பேசிக் ஃபார்முலா. ஓகேங்களா, கேப்ஸ்லேயே போட்டுக்கோம். ஸ்மாலுக்கு வந்து ஆர்டி. ஓகேங்களா, செகண்ட் இப்போ வந்து ட்ரிபிள் இட் செல்ஃப்னு கொடுத்தாங்க. அதோட ஃபார்முலா வந்து எஸ்ஏ ஈக்குவல் டு என்ஆர். ஏன்னா பிரின்சிபலை வந்து நம்ம 100ன்னு எடுத்துக்குவோம். ஸோ இங்கே 100 போட்டால் இங்கே 100 இருக்கனால கேன்சல் ஆயிடும். இதுதான் செகண்ட் ஃபார்முலா. தேர்ட் ஃபார்முலா நம்ம ஆர்டியோட ஃபார்முலா எஸ்ஐ ஆர்டியோ. ஓகேங்களா, பிரின்சிபல் n இன்டூ n ப்ளஸ் 1
டிவைட் பை 24 ஆர் பை 100. ஓகேங்களா? இதுதான் ஃபார்முலா. கண்டிப்பா இது 2மே இயர்ஸ்ல இருக்கலாம், இல்லைன்னா மந்த்ஸ்ல இருக்கலாம். ஆனா கண்டிப்பா இந்த ஆர்டி வந்து கண்டிப்பா மந்த்ல தான் இருக்கும். இது வந்து மந்த்ல தான் இருக்கும். ஓகேங்களா? இது இயர் ஆர் மந்த். ஓகேங்களா? இது 2மே. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து சின்ன சின்ன இது பார்த்தோம் ஃபஸ்ட்டு வீடியோலேயே. எஸ்ஐ வந்து கண்டிப்பாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை விட சின்னதாக தான் இருக்கும். இது ஃபஸ்ட்டு இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்பயும் பெருசாக இருக்கும். செகண்ட் வந்து எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்போனா அட் ஃபஸ்ட் இயரில் மட்டும்தான். செகண்ட் இயர்லேருந்து கண்டிப்பாக வந்து அது வேரி ஆகும். ஓகேங்களா? தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, பிரின்சிபல் டஸ் நாட் சேஞ்ச் இன் எஸ்ஐ. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கில் பிரின்சிபல் சேஞ்சே ஆகாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். பட் ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். அதுதான் டிஃப்ரென்ஸு. லாஸ்ட் ஒன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 0. எப்போனா கிரிட்டேரியா ஃபஸ்ட் இயரில் மட்டும்தான். செகண்ட் இயர்லேருந்து கண்டிப்பாக வேரி ஆகும். அது நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வரும்போது அந்த ஃபார்முலாஸ்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? இதோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக் முடிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்னும் தரவாகணும்னா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து எப்படி கொடுத்துருக்கேன்னா, ஒவ்வொரு ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு சம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். செகண்ட் சம் வந்து ஒரு டாப்பிக்கில் வந்து 2 சம் பார்க்குறோன்னா, ஃபஸ்ட்டு சம் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும். செகண்ட் சம் வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அடுத்த ஒரு ஐடியா கொடுக்கும். ஸோ அது மாதிரி தான் உங்களுக்கு முடிச்சிருக்கேன். இந்த 18 சம்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் கொடுத்துருக்கேன். பட் இது மட்டும் போதாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நம்ம சம் கிட்டத்தட்ட ஒரு சம்மை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தது ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் போடுறது கண்டிப்பாக ஒரு 10லேருந்து 20 செகண்ட்ல முடிச்சிடலாம். ஏன்னா ப்ராக்டிஸ் இருக்க ஃபஸ்ட்டு எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் டக்குன்னு நான் போடுறதுக்கு என்ன ரீசன்னா ப்ராக்டிஸ் தாங்க. உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நம்ம வந்து பண்ண உங்களுக்கு லாஜிக்காக பார்த்த உடனே இதுதான் ஆன்சர் அப்படின்னு டிக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட்.